நாட்களுக்கு முன்னாடி காலையில் வாக்கிங் போனப்போ லேசாக தலை சுத்தல் இருந்துச்சு. மருத்துவமனைக்கு போனப்போ மருத்துவர்கள் சில பரிசோதனைகளை செய்ய அங்கே அட்மிட் ஆக சொன்னாங்க. மருத்துவமனையில் இருந்தப்போ அரசு அதிகாரிகள்கிட்ட தொடர்ந்து ஆலோசனை நடத்திக்கிட்டு தான் இருந்தேன். சில அவசர கோப்புகளை கவனித்ததோடு உங்களோட ஸ்டாலின் முகாம் எப்படி நடக்குதுன்னு மாவட்ட ஆட்சியர்கள் பொதுமக்கள்னு காணொலி வாயிலாக விசாரித்தேன். தூத்துக்குடிக்கு வந்த மாண்புமிகு பிரதமர்கிட்ட தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் அளிக்க வேண்டிய கோரிக்கைகள் அடங்கின மனுவையும் ரெடி பண்ணி அனுப்பி வச்சான். ஏன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை இருந்தாலும் மக்கள் பணியாற்றணும், இதுதான் என்னுடைய விருப்பம். நான் துவக்கத்தில் சொன்ன மாதிரி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பின பிறகு நேற்று முன்தினம் தலைமைச் செயலக அலுவலகத்துக்கு சென்று என்னுடைய வழக்கமான பணிகளை தொடங்கினோம். அப்போது என்னோட செயலாளர்கள் கூட சொன்னாங்க, வெளி நிகழ்ச்சியெல்லாம் ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அதெல்லாம் தள்ளி வைக்க வேண்டாம், மக்களை சந்திச்சாதான் எனக்கு உற்சாகம் வரும். ஏதாவது உடல்நலம், என்னுடைய உடலில் ஏதாவது நோய் இருந்தாலும் அது நல்லாயிடும். எனவே மக்கள் பணியை செஞ்சால் அதுவே என் உடல்நலத்தை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லித்தான் இங்கே வந்திருக்கிறேன். மருத்துவமனையில் இருந்து வந்தவர் கோட்டைக்கு வெளியே நான் கலந்துக்கிட்டு பேசுகிற முதல் நிகழ்ச்சி இது. நாட்டு மக்களுடைய நலன் காக்கக்கூடிய நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடைய நலன்தான் என்னுடைய நலன்.